வணக்கம். ட்ரேடிங் அரிமா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம நேத்துக்கான பேங்க் நிஃப்டியோட மூமெண்டம் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நாளைக்கான கீ லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு மார்க்கெட் வந்து ஹாலிடே, ஸோ அதனால நாளைக்கு எப்படி வந்து ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம கடந்த 3 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் அண்டு ஈரான் வார்னால நமக்கு கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு 1500 பாயிண்ட்ஸ்க்கு மேல உங்களுக்கு கீழே இறங்கியிருக்கு. ஸோ இது நாளைக்கு கண்டினியூ ஆகுமா அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் நிறைய கேப் அப்பில் டவுனாக இருக்கிறதுனால கேப்பை ஃபில் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியர் கட்டாக உங்களுக்கு இந்த ஒரு கேப் இருக்குது, அதேமாரி மேலே ஒரு கேப் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நாளைக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு நல்ல கேப் அப் ஆகி மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம், இல்லை அப்படின்னா திரும்பவும் ஒரு 47,500க்கு கீழே ஓப்பன் ஆகி 47,200 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை 47,200 வந்து சப்போர்ட்டாக எடுத்து அதன் பிறகு மேலே போவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை அதையும் ஃபர்தராக உடைக்குது அப்படின்னா சைக்காலஜிக்கல் லெவலாக 47,000 இருக்கும். ஒருவேளை 47,000 வந்து கேப் டவுனில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் பட்சத்தில், கேப் டவுனில் வந்து உடைக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல டவுன்ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது 46,600 வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர் வைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் போட்டதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ 47,250 அப்படின்றத உங்களுக்கு சப்போர்ட்டாக எடுத்து மேலே போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 47,250 உடைக்கும் பொழுது தென் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா 47,239 to 240 அந்த ரேஞ்சில் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாகவும் ஏர்லியராக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நம்ம அதை டச் பண்ணி திருப்பியும் மேலே போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி போகும் பட்சத்தில் இந்த கேப்பை இப்போ க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய கேப்பை வந்து ஃபில் பண்ணுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. சரி, இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் வைஸ் இருக்கு. நீங்கள் ஓவராலாக ஸ்ட்ரக்சர் பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா டே ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ள தான் நமக்கு வந்து ட்ராவல் ஆகுறது கிளியராக தெரியும். இப்போ இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள ஸ்டில் அது உடைக்காம தான் இருக்கு. அது உடைக்கணும் அப்படின்னா 47,200க்கு கீழே நமக்கு க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இந்த சேனல் பேட்டர்னு பிரேக் ஆகிறதா அர்த்தம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா சேனல் பேட்டர்னுக்குள்ளேயே ஃப்ளோ ஆகும். அப்படி ஃப்ளோ ஆகும்போது இந்த எக்ஸாக்டாக சேனல் பேட்டர்ன் எண்டில் வரும்போது திருப்பி உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகி பவுன்ஸ் பேக் ஆகி உங்களுக்கு மார்க்கெட்டு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் வைஸ் உங்களுக்கு இருக்குது. சரி, இப்போ அகைன் நான் 15 மினிட்ஸ் சார்ட் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ 15 மினிட்ஸ் சார்ட்டில் நம்ம கெமிரல் ஆஃப் பிவட் பாயிண்ட்ஸ் நாளைக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்க போகுது அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போ கெமிரல் ஆஃப் பிவட் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் மூவ்ல இருக்கும் பட்சத்தில் இந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அப்படி கேப்பை ஃபில் பண்ணும் பட்சத்தில் நமக்கு 47,850 ஆர் 47,800 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி போகுச்சு அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட் வந்து மேலே போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு 200 பாயிண்ட் 250 பாயிண்ட் உங்களுக்கு வந்து கேப் அப் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் ஈஸியாக வந்து 48,000 ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நாளைக்கு அப்படி இல்லாத பட்சத்தில் 47,500க்கு கீழே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் ஈஸியாக 47,250 ஆர் 47,000 போவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு என்ன ஆகும்னா 47,000 ஒரு சைக்காலஜிக்கல் லெவல் வச்சு உங்களுக்கு பவுன்ஸ் பேங்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது தான் இந்த கெமிரல் ஆஃப் பிவட் பாயிண்ட்ஸ் சொல்லுது. அதே மாதிரி நமக்கு விவேப் பற்றி பார்க்கும் பொழுது சப்போர்ட் வந்து 47,470 இருக்கிறதுனால அகைன் அதை வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு மேலே போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி மேலே போனாலும் வீக்லி விவேப் வந்து 47,750 720 இருக்கிறதுனால ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்போ நான் க்ரீன் கலரில் உங்களுக்கு வந்து போட்டிருக்கக்கூடிய கேப்பை வந்து ஃபில் பண்ணுவதற்கான வாய்ப்பு நாளைக்கு நிறைய இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓஏ டேட்டா நமக்கு எப்படி இருக்குன்றதையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ அப்போ ஒரு கையை நமக்கு கிடைச்சிடும். ஓஏ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாலிடாக உங்களுக்கு 47,500ல்
ஒரு சியும் உங்களுக்கு பில்டப் ஆயிருக்கு. அதே சமயத்தில் அதாவது 47,500ல பார்க்கும்பொழுது நமக்கு சி அதாவது கால் உங்களுக்கு வந்து நல்லா வந்து சப்போர்ட் ஆகிருக்கு. அதாவது கால் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பார்க்கும் பொழுது நாளைக்கு திருப்பியும் உங்களுக்கு 47,500க்கு கீழே ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ 47,500க்கு கீழே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் ஈஸியாக வந்து 47,000 ரீச் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இருக்குமா அப்படின்றத பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு 47,000ல் தான் அகைன் ஒரு பில்டப் ஆகிருக்கு. இதுதான் வந்து ஓஐ டேட்டாவுடைய உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். அகைன் சேஞ்ச் இன் ஓஐயில் வந்து முடியும் போது உங்களுக்கு 47,500 வந்து நல்ல உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது, அதாவது ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஒருவேளை இந்த 47,500க்கு மேலே நாளைக்கு ஓப்பன் ஆகும் பட்சத்தில் 48,000 வந்து நல்ல பில்டப் ஆகிருக்கு. ஸோ 48,000 பில்டப் ஆகிறதுனால உங்களுக்கு 47,500 to 48 வந்து 500 பாயிண்ட்ஸ் ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அகைன் ஓஐ டேட்டாவை பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சேஞ்ச் இன் ஓஐயில் தான் நமக்கு வந்து 47,500 வந்து சிஇ வந்து அதிகமாக இருக்குது. பட் நம்ம ஓஐ டேட்டா பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு நமக்கு ஸ்ட்ராடல் போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் அப்படின்னு தோணுது. நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுன்றது சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு நாள் லீவ் இருந்ததுனால நிறைய பேர் வந்து புட்டை வந்து வைண்ட் அப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாளைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகி ஒரு 30 to 45 மினிட்ஸ் எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு அதன் பிறகு ஒரு 10 to 10:30க்கு மேலே நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் ட்ரை பண்ணலாம். மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றதை பார்த்துட்டு சிஇஓ பிஇஓ நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்பை பார்க்கலாம். ஹெட்ஜிங்கோட பண்ணுங்கள். அகைன் இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் ட்ரேடிங்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.